கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 91வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். நாம் அறிக்கை செய்வோமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறபடினால சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவார்கள் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நாங்கள் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவார்கள். அவர்களை நீங்க வேடனுடைய கண்ணைக்கு பாலாக்கும் கொள்ளனைக்கு தப்புவிப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சிறைகளாலே அவங்களை மூடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய செட்டைகளின் மறைவில் ஒளித்து மறைத்து நீங்க பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. ஆபத்து நாட்களில் நீங்களே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர ஏசப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார்கள் ஆண்டவரே. அவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அவர்களை அணுகாது ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நீங்க மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. வாதை கர்த்தருடைய பிள்ளைகள் கூடாரத்தை அணுகாத ஆண்டவரே. வாதை அணுகாது, தீங்கு நிகழாத ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கும் தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும்படிக்கு அவர்களுக்காக ஆண்டவரே நீங்க உங்க தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன். இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கணும். எல்லா ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த தாகம் இந்த நாட்களில் எல்லாருக்கும் உண்டாயிருக்கும்படியே செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.